வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, 2 ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறேன். அது எப்படி பின்பக்கம் முன்பக்கம் கையளவு இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறோம், கழுத்தளவு எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் தெளிவான விளக்கத்துடன் சொல்ல போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள், ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டும் தையல் வீடியோ போட்டுமே ஒரு 3 வாரம் பக்கமாக ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வெளியில் கொஞ்சம் என்னுடைய வேலைகள் இருந்ததுனால கடையும் திறக்க முடியல, வேலையும் ப்ளவுஸ் தைக்கிற வேலைக்கும் என்னால் இப்போ எடுத்து பார்க்க முடியலை. ஏன்னா எல்லாம் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கா. அதனால் இன்றைக்கி சரி, ஒரு சகோதரி வேறு என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வீடியோலாம் போடுறீங்க, எல்லோரும் கொடுக்குற ப்ளவுஸெல்லாம் வீடியோ எடுத்து போடுறீங்க, ஆனால் நான் கொடுக்குறது மட்டும் நீங்கள் வீடியோ எடுக்க மாட்டேறீங்க, என்னோடய ப்ளவுஸையும் வீடியோவில் எடுத்து போடுங்க அப்படின்னாங்க. அதுக்கு என்னம்மா நான் எடுத்து போடுறேம்மான்ட்டு அவங்க ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ப்ளவுஸை பாருங்கள். இது நம்மளுக்கு அளவு ப்ளவுஸு. இது வெளியில் அவங்க தைச்சிருக்காங்க. என்ன கரெக்டாகிட்டு இது வெளி கஸ்டமர்கிட்ட கொடுத்து தைச்சிருக்காங்க. இப்போ இதே அளவுக்கு தான் நான் ப்ளவுஸ் தைக்க போகிறேன். இது லைனிங் ப்ளவுஸ் ஒன்றும் சாதா ப்ளவுஸ் ஒன்றும் தான் தைக்க போகிறேன். இப்போ லைனிங் இந்த இருக்கு பாருங்க, இதுதான் லைனிங்கு. இந்த லைனிங் ப்ளவுஸுக்கு நம்ம இது மெயின் கிளாத் புடவையில் வெட்டினது, ஓகேங்களா? இது அக்கோபா துணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த துணி. இதுவும் நம்ம ஒரே 2 ஒரே கஸ்டமருக்கு தான் தைக்க போகிறோம். இதில் லைட்டாக அந்த ஜிகுனா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஜிகுனா வெளிப்பக்கம் வரணும், அது மாதிரி நம்ம பார்த்து கரெக்டாக வெட்டணும். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, ஜிகுனா கொடுத்துருக்கிறத தெளிவாக இந்த கவர் தட்டெல்லாம் எடுக்கிறோம் தெரியுங்களா, அதுக்கு கவனமாக பார்த்து எடுக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். வாங்க இப்போ ப்ளவுஸ் போய் கட் பண்ண போயிடுவோமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்பக்கத்துக்கான அளவு தான் எடுக்க போகிறோம். இப்போ ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா இது அளவு ஜாக்கெட்டு. நம்ம துணி எப்படி போட்டிருக்கோம்னா கரையும் ஒரே பக்கமாக வரணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே சமமாக போட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த பாகத்தை கைக்கு எடுத்துக்கலாம் நம்ம. அதனால் நம்ம அளவு என்னவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு, இது லைனிங் ப்ளவுஸு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. அதனால் தச்சு பெரட்டுறதுக்கு இதுக்காக கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே லைனிங் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ நான் எப்படி மடித்து போட்டிருக்கேங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல அளவு கரெக்டான அளவு லைனிங்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. இப்போ அளவு இதில் என்ன இருக்குது, பின்பக்க அளவுனா இந்த ப்ளவுஸுக்கு அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உயரம் தச்சு முடிய 13 இருக்குது. அவங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, தச்சு முடிய எனக்கு 15 இருக்கணும், 14 15 இருக்கணும்னு சொல்லி இந்த கஸ்டமர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நம்ம அதெல்லாம் அளவுகளை கூட்டிக்கிறணும். அப்புறம் மார்பக சுற்றளவு அவங்களுக்கு சுத்தமாகவே பத்தலை, இழுத்து போடுறதுக்கு பத்தலை, பாதி நெஞ்சில் இருக்குது. அதை நான் அந்த முன்பக்கம் வெட்டும்போது சொல்கிறேன். அப்புறம் அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 இன்ச்சு இருக்குது. நம்ம 10 இன்ச்சு வச்சு தான் வெட்டணும். இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு 38 இன்ச்சு. 38 இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு நம்ம 10 10.5 வச்சு தான் வெட்டணும். அப்போ தான் அதை உள்கூட அளவாக வச்சு வெட்டும்போது நம்மளுக்கு அந்த அளவுகள் கரெக்டாக கிடைக்கும், ஓகேவா? அப்புறம் கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 இன்ச்சு இருக்குது. 9 இருக்குன்னா நம்ம 10 வச்சு வெட்டணும். ஷோல்டர் தையல்லாம் இருக்கு இல்லையா, அதனால். இப்போ மெயினாக பின்பக்கத்துக்கான 5 அளவு. ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவு தச்சு முடிய 2 இன்ச்சு இருக்குது. நம்ம அதிகபட்சமாக 3 இன்ச்சு வச்சு வெட்டினா போதும். அப்புறம் உயரம் 13 இருக்குது. நம்ம 14 15 கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் கழுத்து 9 இன்ச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு அளவாக எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட அளந்து காட்டுறேன், ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு ஷோல்டர் தையலோடு சேர்த்து இந்த பக்கம் நம்ம இப்படி அளவு எடுத்துக்கிறோம். இப்படி எடுக்கும்போது 6 இன்ச்சு வச்சுக்கிறோம், பார்த்தீங்களா? இந்த 6 இன்ச்சுக்கு வச்சுக்கிட்டு இதில் ஒரு கோடு போட்டுக்கிறோம். அப்புறம் இது கழுத்துக்காக, சரிங்களா? இது ஷோல்டர் பக்கத்துக்கு தச்சு விடுற தையலுக்காக இதை போட்டுக்கிறோம்.
ஷோல்டர் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் பெருசாக இருக்கிறது தான் நல்லது. அதனால் கையோட அளவு 6 இன்ச். இப்போ வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட சுற்றளவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 8க்கு மார்க் பண்ணியிருக்கேன். தச்சு முடியாது இருக்கணும், நம்ம அதுக்கப்புறம் தையலுக்கெல்லாம் விடணும் இல்லையா, அதனால் இந்த மார்க்கோட கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கிறோம். பத்தாமல் இருக்கக்கூடாது, ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு பத்தாமல் இருக்கக்கூடாது. இது வந்து தையலுக்காக. தையல் பட்டி மடிக்கிறது, இந்த பிசர்லாம் பண்ண வெட்டிடுவேன். கழுத்து வந்து 9 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, ஷோல்டரோட சேர்த்து வச்சுருக்கோம், அதனால் நம்ம 10 வச்சுக்கிறோம். தச்சு முடிய நம்மளுக்கு 2.25 இருந்தால் போதும். இந்த 1 இன்ச்சு வந்து நம்மளுக்கு இந்த வளைவுக்காக, ஓகேங்களா. இந்த பக்கமும் நம்ம 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம இந்த வளைவு கொடுத்துடணும். இப்போ பின்பக்கம் நம்மளுக்கு அளவு வந்துருச்சு. உங்களுக்கு அளந்து காட்டட்டுமா? பின்பக்கத்துக்கான அளவு அளந்து காட்டுறேன். ஷோல்டர் 6 இன்ச்சு வந்துருச்சா, அப்படியே கழுத்துக்கு நம்ம இந்த தையலை விட்டுட்டு தான் அளக்கணும். அளக்கும்போது நம்மளுக்கு இதில் ஒரு கை வந்து நல்லாவே முண்டா போய் நம்மளுக்கு நல்லா உட்காரணும் அப்படின்னா 6 இன்ச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 6 இன்ச்சு வச்சுக்கிறணும். அப்படியே நம்ம ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சுற்றளவுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து 10 வந்துருச்சா, 10க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கா, நம்ம வெட்டும்போது கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நம்ம வச்சுருக்கோம், வெட்டும்போது கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த கேப் வந்து நம்ம பிடிச்சி விடுறதுக்காக. இந்த தையல் வந்து எதுக்குன்னா, ஏற்கனவே அளவு ப்ளவுஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்கல்ல, அதனால் தச்சு முடிய அவங்களுக்கு 14.5 அல்லது 15 வரணும். இப்போ நம்ம வெட்டிடுவோமா? ரொம்பவே தெளிவான விளக்கத்துடன் பின்பக்க அளவு. ரொம்ப ரொம்ப ஈஸி. கற்றுக்கிட்டிங்கன்னா தையல் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ இதில் நம்ம மெயின் கிளாத்தை போட்டு வெட்டிக்க வேண்டியது. வெட்டிடுவோமா? இப்போ மெயின் கிளாத் போட்டாச்சு. நம்ம இதுக்கெல்லாம் இந்த கையோட கட் பண்ணிக்கிட்டு குண்டூசி போட்டுக்கிறோம். குண்டூசி போட்டால் தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப நழுவுற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் வெட்டும் போதே குண்டூசி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சா? தச்சு பிறக்கிறதுனால நம்ம இப்படி போட்டுக்கிட்டு இழுக்காமல் செய்யாமல் கரெக்டாக போடணும். இப்போ நான் ஊசி போட்டுக்கிறேன். நான் அப்படியே தக்க எடுத்துகிட்டு போயிருவேன். அதுக்காக நான் குண்டூசி போட்டுக்கிறேன். போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இதுதான் குண்டூசிங்கிறது. இதை உருகி நம்ம இப்படி ஒவ்வொரு ஸ்பாட்டுக்காக நம்ம இப்படி போட்டுக்கிறோம். போட்டாட்டேன் ஃபஸ்ட்டு ஷோல்டரில் இப்படி குத்திடணும். ஷோல்டர் வந்து நம்ம நழுவு விடாமல் வச்சுக்கணும்ல, அதுக்காக. இப்போ ஏன் இது போல் குண்டூசி குத்திருக்கோன்னா, இதை எப்படி தச்சு பெரட்டுறதுன்னு உங்கள்கிட்ட நான்
ரொம்ப தெளிவாக சொல்லுவேன், பார்த்துக்கலாம். நீங்கள் பின்பக்கத்துக்கான அளவு நம்ம இப்போ எடுத்தாச்சு. இது எப்படி தச்சு பெறட்டுறதுன்னு உங்கள்கிட்ட நான் இது ஒரு வீடியோவாக போடுறேன், ஓகேங்களா? பின்பக்கத்தை